இந்த வீடியோல நம்ம மிஸ்லேனியஸ் ப்ராசஸ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்லேனியஸ் ப்ராசஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட்டுனா வாட்டர் சாஃப்டனிங். வாட்டர் சாஃப்டனிங்னா எப்போ பண்ணுவோம்? ஹார்ட்னஸ் அந்த வாட்டருக்கு அதிகமா இருந்துச்சு அப்புட்னா, அந்த ஹார்ட்னஸ ரிமூவ் பண்றதுக்காக பண்றது பேர் தான் வாட்டர் சாஃப்டனிங். ஓகேவா? அப்ப ஹார்ட்னஸ்ல என்னென்ன வித ஹார்ட்னஸ் இருக்கு? நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு மறுபடியும் நான் ரீகால் பண்ணிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. முதல்ல டிமாண்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஸ்க்ரீனிங் பண்ணோம், செடிமெண்டேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணோம். இப்போ கடைசியா வந்து அதில மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த மிஸ்செலேனியஸ் ப்ராசஸ பத்தி பார்க்குறோம். அப்ப அந்த நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அதில எத பார்த்தோம்? ஹார்ட்னஸ்ங்கிற ஒண்ணு பார்த்தோம். அதில 2 விதமான ஹார்ட்னஸ் இருக்கும். ஒண்ணு டெம்பரவரி ஹார்ட்னஸ், இன்னொன்னு வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். அந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? நான் கார்பனேட் ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. டெம்பரரி ஹார்னஸோட இன்னொரு பேர் என்ன அப்டின்னா, அது கார்பனேட் ஹார்னஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த டெம்பரரி ஹார்னஸ் எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்டின்னா, பாயிலிங் பண்றது மூலியமா, லைம் ஆட் பண்றது மூலியமா நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுவே நம்மளோட பெர்மனன்ட் ஹார்னஸ் எது மூலியமா ரிமூவ் பண்ணலாம்னா, லைம் சோடா ப்ராசஸு, ஜியோலைட் ப்ராசஸு, டீமினரலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாலாம் ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அதனால இந்த டாபிக்ஸ்லாம் நல்லாவே பார்த்துக்கலாம். இப்ப நம்ம ஏன் வந்து இந்த இந்த சாஃப்டனிங்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்டின்னா, நம்ம வாட்டர்ல எல்லாமே டிசால்வ்டு சாலிட்ஸா இருக்கும். அந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் எல்லாம் நம்ம என்னவா மாத்தணும்னா, செட்டிலபிள் சாலிட்ஸா, அதாவது தண்ணிக்குள்ள அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத பார்ட்டிகிள்ஸா இருக்கிறது எல்லாமே சஸ்பெண்டட் சாலிட்ஸா மாத்துனோம் அப்படின்னா, அது மிதக்கும் ஆர் செட்டில் ஆகும். அதனால நம்ம டிசால்வ்டு சாலிட்ஸ சஸ்பெண்டட் சாலிட்ஸா மாத்துறோம். ஓகேவா? அதான் இந்த ரெட்யூஸ் த ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ ரெட்யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்களாம், டிசால்வ்டு சாலிட்ஸ் கெட் கன்வெர்ட் இன்டு த சஸ்பெண்டட் சாலிட்ஸா மாத்துறாங்க. இப்படி மாத்துறது மூலியமா ஈஸியா நம்மளோட ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து CA, MG இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு சாலிட்ஸ். அதோட நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு ஏதோ ஒரு தண்ணியோடையோ, ஒரு CO3யோட மிக்ஸ் ஆகும்போது என்னன்னா, சஸ்பெண்டட் சாலிட்ஸா மாறிடுது. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ வாங்க. இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க. இந்த ரெப்ரசன்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு எத எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, சாஃப்டனிங் தண்ணீல இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ ரெப்ரசன்ட் பண்றது என்னன்னா, சோடியம் குளோரைடு. இது ஒரு வாட்டி SSCல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ பாயிலிங் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? டெம்பரரி ஹார்னஸ ரிமூவ் பண்றதுக்கு வந்து பாயிலிங் அண்ட் லைம் ஆட் பண்றோம். அப்படி பாயிலிங் ஆட் பண்றது மூலியமா அதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான். இந்த மாலிகுலர் இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஆனா கீழ இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெர்ம்ஸையும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எத எத எப்படி கேட்பாங்கன்னு சொல்றது. நம்ம டாபிக்கவே நிறைய வாட்டி ஏஐஸ்ல வந்து கொஸ்டினா கேட்டு வைப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிலிங் நாட் சூட்டபிள் ஃபார் பப்ளிக். ஏன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா பாயிலிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அது திருப்பி அது வந்து ரீகெயின் ஆகி மறுபடியும் அந்த ஹார்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அது சூட்டபிளா இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் பாயிலிங் பண்ணி தனியா அனுப்ப முடியாது நம்மள்ட்ட. அவ்வளோ சோர்ஸ் இல்ல. அடுத்தது கேனாட் ரிமூவ் ஹார்ட்னஸ் டியூ டூ த மெக்னீசியம். மெக்னீசியத்தாலயும் இரும்புனாலயும் வரக்கூடிய ஒரு ஹார்ட்னஸ எத வச்சு ரிமூவ் பண்ண முடியாது? பாயிலிங் பண்றதுனால ரிமூவ் பண்ணிற முடியாது. ஓகேங்களா? இதே பாருங்க ஏன் அப்டின்னா, நம்ம ஜீரோ ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த மெக்னீசியத்தினால வரக்கூடியதையும், அயனால வரக்கூடிய ஹார்ட்னஸ நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அப்ப இங்க இருக்க டிஸ்அட்வான்டேஜ அங்க அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்ப லைம் ட்ரீட்மெண்ட். லைம் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்? லைம் போடுவோம். லைம் போட்டா என்ன ஆகுது? pH வேல்யூ ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம குளோரின் பார்க்கும்போதே பார்த்தோம். லைம் ஆட் பண்ணோம், லைம் பண்ணோம்னா அலுமினியத்தில லைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா pH வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்தது கார்பனேஷன் பண்ணா என்ன ஆகும்? அப்ப வந்து pH வேல்யூ அதிகமாயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து கார்பனேஷன் என்ன பண்ணி ஆகணும்? கார்பனேஷன் பண்ணி ஆகணும். அப்ப pH வேல்யூ குறையும். ஓகேங்களா? இந்த லைம் பண்ற ப்ராசஸையும் பார்த்தாச்சு. பாயிலிங் பண்ற ப்ராசஸையும் பார்த்தாச்சு. அப்ப நம்மளோட டெம்பரரி ஹார்னஸ் ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் பார்த்தாச்சு. இப்ப வந்து இதுலருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா பெர்மனன்ட் ஹார்னஸ். பெர்மனன்ட் ஹார்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் என்னது லைம் சோடா ப்ராசஸ். லைம் சோடா ப்ராசஸ்னா லைமையும் சோடாவும் சேர்த்து போடுறோம் அவ்வளோதான். லைமோட மாலிகுலர் வாய்ப்பாடு என்னது? CaOH2. அதே சோடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Na2O OJ O03 ஓகேங்களா? இப்ப அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாலிகுலர் வெய்ஸ்லாம் சும்மா தான். இதுல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த பெர்மனன்ட் ஹார்னஸ நம்ம என்னவா மாத்துறோம் அப்டின்னா, செட்டபிள் செல்ஸ இங்க மாத்தி ரிமூவ் பண்றோம். அவ்வளோதான் இந்த மாலிகுலர் வாய்ப்பாடு. அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. தேவையில்லாம போட்டு குழம்பிக்க வேணாம். ஓகேங்களா? ஆனா இதோட இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் மேல இருக்கு. இந்த கொஸ்டின் இதான். நான் சொல்றேன் இருங்க. அட்வான்டேஜ் அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து எப்படி இருக்கும்? சீப்பஸ்ட்டா இருக்கும். யூஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரிமூவ் பண்ணும். எதையும் அப்டின்னா, நான் சொன்னேன்ல மெக்னீசியத்தையும் இரும்புனாலே வரக்கூடிய ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ண முடியுது இதால. ஆனா டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். இந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். என்னன்னா புரொடியூஸ் எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லட்ஜ் வந்து புரொடியூஸ் பண்ணிவிடும். இதுல 0 ஹார்ட்னஸ நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன் அப்டின்னா ஒரு 50 அப் டூ 50 மில்லிகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் தான் அதோட ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா 50வது இருந்துகிட்டே இருக்கும். 0 அதாவது ஃபுல்லாவே ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ணிற முடியாது. அதான் இதுக்கான அர்த்தம்.
அது இல்லாம இது 50 மில்லிகிராம் பெர் லிட்டர்ன்னு கொண்டு வந்து வைக்கும்போது குடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கணும்? 75 இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் பார்த்துருப்போம். அப்ப ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கணும்? 75 இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் நம்ப இத போட்டு கார்பனேஷன் போட்டு கலக்கி விடுறது மூலியமா ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. 75க்கு இன்க்ரீஸ் ஆகிக்கும். அதனால அத குடிக்கிற தண்ணியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இங்க வந்து இந்த இன்க்ரினேஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அத பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, கார்பனேஷன் சப்ளைட் அதாவது அதான் நம்ப அத ஸ்ட்ரிங்கிங் பண்ணி கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கார்பனேஷன ஏத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2மே குடுத்துட்டு, எது மேஜர் அட்வான்டேஜ்ன்னு நம்மள கேட்டுருக்காங்க ஒரு வாட்டி ஏஐல. அப்ப எதுதான்? ஃபர்ஸ்ட்டு மேல இருக்கிறது தான். ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிய ப்ரொடியூஸ் பண்றது தான் நம்மளோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு இதுல. 0 ஹார்னஸ் அச்சீவ் பண்ணாதது கூட நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமா இல்ல. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ்ன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை குடுப்பாங்க. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் 2மே டிஸ்அட்வான்டேஜ் தான். மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு கேட்பாங்க. நம்ம 2மே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம இத போட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு மார்க் போயிரும். பாத்துக்கங்க. ஏஐ 2012ல கேட்டாங்க. லார்ஜ் ப்ரொடியூஸ் குவான்டிட்டி அதான் இங்க மேல எழுதியிருப்பேன். அப்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிரெசிபிடேஷன்ஸ் ஃபார்ம்டு விச் ஆர் அரஸ்ட் தி டிஸ்போசல் ப்ராப்ளம். அதான் இதுல வந்து நெறையா லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இது மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத. ஏன்னா இத கேட்டிருக்காங்க. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு இத கேட்டாங்க. 2மே குடுத்துட்டு. ஓகே. அடுத்த ப்ராசஸ் என்னது? ஜியோலைட் ப்ராசஸ். அப்ப ஜியோலைட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், இது சும்மா இந்த மாலிகுலர் வெப்பன் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஆனா இது கேட்பாங்க. இது பேர் என்ன? இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னா, ஹைட்ரேட்டட் சிலிகேட் ஆஃப் எ சோடியம் அண்ட் அலுமினியம். இது வந்து ரொம்ப நீரேற்றப்பட்ட சிலிக்கா மற்றும் சோடியம், அலுமினியம் அப்படின்னு சொல்றது தான் தமிழ்ல. அது வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஜியோலைட் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெம்பரேன் என்ன? காம்பவுண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹைட்ரேட்டட் சிலிகேட்டட் ஆஃப் எ சோடியம் அண்ட் அலுமினியம். இத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து நேச்சுரல் ஜியோலைட் அப்படின்னா கிரீன் சாண்ட்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் ஜியோலைட் அப்படின்னா ரெசின் ஆர் பெர்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன கலர் இருக்குன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். இது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்றாங்க ஜியோலைட்ல? எந்த ப்ராசஸ் மூலியமா நடக்குது? தண்ணி வந்து எப்படி போகுது ஜியோலைட்லன்னு கேட்டிருப்பாங்க. டவுன்லேருந்து அப் தான் போகும். அதனால தான் இந்த டயகிராம் டவுன்லேருந்து நம்மளுக்கு அப்ல போகும். தண்ணி வந்து டவுன்ல இருந்து அப் சைட் நோக்கி மேல போகும். அதனால தண்ணி ஸ்லோவா போகும். அதனால நல்லா வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா? இப்ப இதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். கேட்டயான்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்ப இது கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வெறும் கேட்டயான மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஆனா இன்னொரு ப்ராசஸ் பார்த்தோம்னா டீசாலினேஷன் ப்ராசஸ். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் 2மே கேட்டயான் அண்ட் ஆனயான் 2மே பண்ணும். அதனால அயானிக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது பேர் என்ன? கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ஆர் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நம்மளோட ஜீரோட் ப்ராசஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அட்வான்டேஜ் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா சேம் அதுக்கும் அதே அட்வான்டேஜ், அதே டிஸ்அட்வான்டேஜ் தான். அங்க வந்து 0 ஹார்னஸ லைம் சோடா ப்ராசஸ்ல ரிமூவ் பண்ண முடியலையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 ஹார்னஸ நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ண முடியும். இங்க ஸ்லட்ஜ்ங்கிறது ஃபார்ம் ஆகுது. அங்க ஹியூஜ் ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆச்சு. இங்க ஸ்லட்ஜ்ங்கிறது ஃபார்ம் ஆவாது. அங்க ரன்னிங் மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து இங்க வந்து லோவா இருக்கும். ஆனா இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருக்கும். இங்க வந்து இந்த ரீஜெனரேஷன் இஸ் பாசிபிள்ன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்ல. அது சல்லடை ஒண்ணு இருக்கும். அந்த சல்லடையை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. அயர்ன் மெக்னீசியம் அதில பாஸ் ஆயிருக்கக்கூடாது. அதில பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால ரீஜெனரேட் பண்ண முடியாது அத. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இந்த பிரலை பிர பிர பிரலைன் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இதில என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க? ஜீரோ ப்ராசஸ்ல என்ன வந்து சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரலைன் சொல்யூஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்படின்னா 5 to 10 NaCl ஒண்ணும் இல்ல உப்பு தண்ணி தான். ஓகேவா? இத தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, கேப்பிட்டல் காஸ்ட் அதிகம். ஆனா ரன்னிங் காஸ்ட் தான் கம்மி. ஆனா கேப்பிட்டல் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இனிஷியலா செட் பண்றது. நாட் சூட்டபிள் எதுக்கு அப்படின்னா, டர்பிலிட்டி வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஜீரோட் ப்ராசஸ் பண்ண முடியாது. இது ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க மெக்னீசியத்தையும், இரும்பையும் ரீயூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ரீஜெனரேட் பண்ண முடியாது நான் சொன்னேன்ல அதேதான். இது சூடோ ஹார்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. உண்டாக்குது. சூடோ ஹார்னஸ்னா உங்களுக்கே தெரியும். வந்துச்சு அப்படின்னா, அந்த ஹார்னஸ் வந்து நம்ம சூடோ ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது இதில தண்ணி எப்படி பாஸ் ஆகுது? டா பாட்டத்து டூ அப் ஃப்ளோ ஆகுது. இதனால வந்து ஸ்லோவா போகும். இதனால வந்து நல்லா நம்மளால அப்சர்வ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுது ஹார்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீமினரைசேஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இதில 2மே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதனால இது என்ன சொல்றாங்கன்னா, அயானிக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதில அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் 2மே சேம் தான். சீரியல் ப்ராசஸ்ல என்ன வந்துச்சோ அதே தான் இதுக்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இப்ப புரியுதா? இப்ப என்ன பார்த்தோம்? ஹார்னஸ் ஓகேவா? ஹார்னஸ ரிமூவ் பண்றதுக்கு பேரு சாஃப்டனிங் மெத்தட். அந்த சாஃப்டனிங் மெத்தடுக்கு 2 விதமா நம்ம பிரிக்கிறோம் ஹார்னஸ. ஏன்னா பெர்மனன்ட் ஹார்னஸ் அண்ட் டெம்பரரி ஹார்னஸ்ன்னு பிரிக்கிறோம். பெர்மனன்ட் ஹார்னஸ ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து 3 மெத்தட் இருக்கு. ஜியோலைட் ப்ராசஸ், டீமினரைசேஷனு அதுக்கப்புறம் அ சோ லைம் சோடா ப்ராசஸ் இருக்கு. அதே வந்து நம்மளோட டெம்பரரி ஹார்னஸ ரிமூவ் பண்றதுக்கு
பாயிலிங்கு, ஆடிங் எ லைம் இது 2 மட்டும் தான். இதோட அட்வான்டேஜ், இதோட டிஸ்அட்வான்டேஜ் இதில வந்து அந்த லைம் சோலார் ப்ராசஸரோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறமேட்டு ஜீரோ ப்ராசஸரோட இன்னொரு பேர் என்ன? கேட்டையான் ஆர் பேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே டீசாலினேஷனோட ப்ராசஸ் இன்னொரு வேறு பேர் என்ன கேட்டா, அயானிக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2மே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது ஓகேங்களா. இப்போ இது ஒரு விதமான மிஸ்cellaneous ப்ராசஸ். அடுத்த மிஸ்cellaneous ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளூரிடேஷன் ஆர் டீஃப்ளூரிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல நம்மளுக்கே தெரியும். ஃப்ளோரின் கண்ட பத்தி பிசிக்கல் ப்ராசஸ்ல பார்த்தோம். அதில 1.5 அது வந்து அதிகமா போச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? டீஃப்ளூரினேஷன் பண்ணணும். கம்மியாயிருச்சு அப்படின்னா, அத ஃப்ளூரிடேஷன் பண்ணணும். அப்பன்னா அதிகம் அதில ஃப்ளூரின் ஆட் பண்ணணும். இல்லன்னா கம்மி பண்ணணும். அவ்வளோதான். அதே ப்ராசஸ் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க? எப்படி அத பண்றாங்க? அப்படின்னு சொல்றது தான் இது. அப்ப ஃப்ளோரினேஷன் என்னது? வென் த ஃப்ளோரின் இஸ் லெஸ் அப்பன்னா ஃப்ளோரிடேஷன் பண்ணுங்க. 1 மில்லிகிராமோட கம்மியா இருக்கு அப்பன்னா, நீங்க ஃப்ளூரின ஆட் பண்ணுங்க. இதான் வந்து ஃப்ளூரிடேஷன். அந்த அதுக்கு யூஸ் பண்ற ஏஜென்ட் என்னன்னா, NaF, NO2, SiF6 இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட்னு சொல்லிருவேன். ஏய்க்கு உண்டுன்னா உண்டுன்னு சொல்லிருவேன். இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஃப்ளூரிடேஷன் என்னன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைஸ் பண்ற காம்பவுண்ட் ஓகேவா? ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து பார்க்குறோம்னா, அது இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் கேட்பாங்க. நம்ம எல்லாமே முடிச்சு நம்ம நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்ல. இதெல்லாம் கேட்டுருக்காங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்தது டீஃப்ளோரிடேஷன். டீஃப்ளோரிடேஷன் அப்படிங்கிறது என்னது? ஆல்ரெடி அதில மோர் ஃப்ளூரின் இருக்கு அப்படின்னா, அத நம்ம ரிமூவ் பண்றோம். 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டர் மேல இருந்துச்சு அப்படின்னா, அத ரிமூவ் பண்றோம். அந்த ஃப்ளூரின ரிமூவ் பண்றது தான் டீஃப்ளோரிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டீஃப்ளோரிடேஷன் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஆக்டிவேட்டட் அலுமினா, ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்துருக்கீங்க. ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னா அது கரிக்கட்ட அது ஓடுற டேஸ்ட்ட ரிமூவ் பண்ணி சொல்லுது. ஆனா ஆக்டிவேட்டட் அலுமினா அப்படிங்கிறது இன்னொரு பேர் என்னன்னா, ப ம் பிரசாந்தி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப பிரசாந்தி டெக்னிக்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதோட இன்னொரு பேர் கூட கேட்பாங்க. இந்த ஆக்டிவேட்டட் அலுமினா ப்ராசஸோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா டீஃப்ளூரினேஷன் பண்றதோட மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் என்னன்னு கேட்டுட்டு பரஞ்சோதி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்ப பிரசாந்தி டெக்னிக்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாம போயிரும். அப்ப இது இதோட பேரு தான் பிரசாந்தி டெக்னிக்ஸ்ன்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஆக்டிவேட்டட் அலுமினான்னு சொல்லி கேட்கலாம். இது கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இத நான் அழுத்தி சொல்றேன். அடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலியமாவும் டீஃப்ளூரினேஷன் பண்ணலாம். அடுத்தது நல்கொண்டா டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்கொண்டா டெக்னிக்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த வார்த்தை புது புது வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிசில அடிக்கடி கேட்டு விட்டுருவாங்க. இப்ப நல்கொண்டா டெக்னிக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆலுமும், லைமும் சேர்த்து போடுறோம். எங்க அப்படின்னா செடிமெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில இருக்கக்கூடிய ஃப்ளூரின் கரண்ட் செட்டில் ஆயிரும். அத தான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. நல்கொண்டா ப்ராசஸ்னா இதுதான். நல்கொண்டா டெக்னிக்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, அலுமினியம், லைமையும் சேர்த்து ஃபில்டருக்கு முன்னாடி ஃபில்ட்ரேஷன் ஆர் செடிமெண்டேஷன் முன்னாடி போட்டோம் அப்படின்னா, அது செடிமெண்டேஷன் ஆகும்போது எல்லா பார்ட்டிகிள்ஸ் செட்டில் ஆயிரும். அது ஃப்ளூரைடு பார்ட்டிகிள்ஸும் செட்டில் ஆயிரும். அப்ப ஃப்ளூரின் வந்து நமக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. தி இன்ஸ்டன்ட் ஆஃப் எ நல்கொண்டா டெக்னிக்ஸ் அட் எ ஃபைனல் ஸ்டேஜ் வித் எ பெட்டர் ஆட் டூ எக்ஸஸ் எ அல ஆலும் வந்து எக்ஸஸ் ஆட் பண்ணது மூலியமா அது வந்து செட்டில் ஆயிரும். அதனால வந்து ஃப்ளூரின் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் மிஸ்cellaneous ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்டின்னா, ஏரேஷன் இருக்கு. அடுத்தது ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்கு. அடுத்து CuSO4 இருக்கு. இது உங்களுக்கே தெரியும். யூட்ரோஃபிகேஷன் நடக்காம இருக்கிறதுக்காக CuSO4 வந்து போடுறோம். ஆக்டிவேட்டட் கார்பன் இப்ப தான் சொன்னேன். கரிக்கட்ட அது ஓடோர டேஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஏரேஷன் அப்படிங்கிறது தண்ணீல ஏர் வந்து டிஃப்யூஸ் பண்றதுனால வாட்டரோட டியூ கான்டாக்ட் ஆகும்போது, அதனால வாட்டர் வந்து டேஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? சரி பார்ப்போம். ஏரேஷன் என்னது? ஏரேஷன் இஸ் ரெப்ரசன்ட் ஆடிங் ஆஃப் ஆக்ஸிஜன். ஆமா. தண்ணீல ஆக்ஸிஜன் ஆட் பண்றது பேர் தான் ஏரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபியூ மெத்தட் ஆஃப் ஏரேஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, கேஸ்கேடல் ஏரேஷன். கேஸ்கேடல் ஏரேஷன் அப்படின்னா இந்த இந்த நம்மளோட ஏதாவது ரோடு ஜங்ஷன்ஸ்ல இல்ல அப்படின்னா ஏதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில தண்ணி வந்து மேல கீழ மேல கீழ போகும். ஏன் அப்படின்னா, அதில வந்து ஆக்ஸிஜனோட நம்ம கலக்க விடுறோம், மிக்ஸா விடுறோம் வாட்டர. அதனால ஆக்ஸிஜன் உள்ளுக்கு அதுக்குள்ள கலக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மெக்கானிக்கல் ஏரேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு உள்ளுக்க காத்தாடிய போட்டு சுத்துற மாரி சுத்துவோம். அப்போ வந்து அதில ஏர் வந்து உள்ளுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது ஸ்ப்ரிங்கிங் ஏரேஷன் உங்களுக்கே தெரியும். அந்த ஃபவுண்டைன் மேல அந்த ஃபவுண்டைன் மாரி இந்த சில ஹோட்டல்லலாம் வரும். மேல தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆயி ஒரு ஃபவுண்டைன் மாரி வரும். நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல இத தான் யூஸ் பண்றோம். டிஃப்யூஸ் ஏரேஷனும் ஒண்ணும் இல்ல. இந்த வாட்டர் டேங்க்ல ஃபிஷ் டேங்க்ல நம்ம வந்து மோட்டர் வச்சு அதில வந்து ஏர டிஃப்யூஸ் பண்றோம். அப்ப தான் மீன் வாழ முடியுங்கிறது. இதெல்லாம் வந்து ஏரேஷன் பண்றதுக்கான மெத்தட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஆக்டிவேட்டட் கார்பன். ஆக்டிவேட்டட் கார்பன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, த ரிமூவல் ஆஃப் ஓடர் அண்ட் டேஸ்ட். இது அடிக்கடி கேட்டுருக்காங்க. ஆக்டிவேட்டட் கார்பன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஆக்டிவேட்டட் கார்பனும், ஆக்டிவேட்டட் அலுமினியாவும் உங்களுக்கு வந்து குழப்பம். அத டீஃப்ளூரினேஷன் பண்றதுக்கு அது இன்னொரு பேர் வந்து பரஞ்சோதி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரசாந்தி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட்டட் கார்பனு இது எதுக்கு அப்படின்னா, ஓடர் அண்ட் டேஸ்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? மறந்துறாதீங்க. எல்லாம் ஒவ்வொரு டேர்மா இருக்கும். படிக்க படிக்க கொஸ்டின்ஸ் பக்கம் தான் வரும். ஓகேவா? அடுத்தது அப்டைனிங் பை எ பர்னிங் ஆஃப் எ கோல் இன் எ அதாவது இது ஒண்ணும் இல்ல. அந்த நிறக்கரி இருக்குல்ல கரிக்கட்ட அத தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அத எரிச்சுட்டு அத போட்டிருப்பாங்க. இதனால நம்மளுக்கு வந்து ஆக்ஸிஜன் இல்லாம எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா?
ஓடர் அண்ட் கலர் டீக்ளோனேஷன் யூஸ் பண்ணவும் இதில பண்ணுவோம். ஓகேங்களா. அதாவது ஓடர் ரிமூவ் பண்ண மெயினா யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவேட்டட் கார்பன் ஓகேவா. அடுத்தது காப்பர் சல்ஃபேட் ட்ரீட்மெண்ட். அதான் ஒண்ணும் இல்ல CaSO4 தான். இது எதுக்கு யூட்ரோஃபிகேஷன் ரெடியூஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. யூட்ரோஃபிகேஷன்னா என்னது? ஒரு குளம், குட்டையில இருக்கு அப்படின்னா, அதுலேருந்து தண்ணி எங்கேருந்தோ அரிச்சுக்கிட்டு வரும். அப்ப அரிச்சுட்டு வரும்போது அதில நெறைய ஆர்கானிக் மேட்டர்ஸ் வரும். அந்த ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் வரதுனால, அந்த குளம் நல்லா ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால பா நல்லா இந்த பாசிங்கள் இருக்குல்ல, பாசிங்க நல்லா வளர ஆரம்பிச்சுரும். அப்ப அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் CaSO4. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதே, அத வந்து நம்ம ஒரு குளத்துலேருந்து தண்ணிய எடுக்கிறோம், லேக்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், CaSO4 ப்ராசஸ் தான் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? அடுத்தது டீசாலினேஷன். டீசாலினேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இது வந்து உப்பு தண்ணீர் ரிமூவ் பேர் தான் டீசாலினேஷன். அப்ப எப்படிலாம் உப்பு தண்ணீர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மெத்தட், 4 மெத்தட் இருக்கும். இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன எவாப்பரேஷன் ஆர் டீசாலினேஷன். எவாப்பரேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. தண்ணிய வந்து கொதிக்க வச்சு அதில வரக்கூடிய ஆவி மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல தண்ணிய பிரிச்சு எடுக்கிற மெத்தட். இன்னொன்னு வந்து சோலார் டிசாலினேஷன். இதில வந்து யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அடிக்கடி ஏஐல கேட்குறாங்க. அது பேர் என்ன சோலார் டிசல். இப்ப இந்த 2023 ஏஐல கூட கேட்டாங்க. அதாவது என்ன பண்ணா சோலார் டிசாலினேஷன் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அது எவாப்பரேட் ஆகுற மாரி தான் இருக்கும் அந்த டெக்னிக்ஸ். அதில யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்பாங்க. சோலார் ஸ்டில் ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து ஃப்ளூயிடோட கொஸ்டின்ஸ். நான் ஃப்ளூயிட் நடத்தும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் நடத்துறேன். ஓகேங்களா? இது இப்போதைக்கு தேவையில்ல. இப்போ வந்து ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் அப்புறம் என்னன்னா, நம்மளோட உப்பு தண்ணிய கொண்டு வந்து அதாவது கடல் தண்ணிய கொண்டு வந்து ஃப்ரீஸ் ஆக விட்டுருவாங்க. ஃப்ரீஸ் ஆகும்போது நல்ல தண்ணி மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகும். உப்பு ஃப்ரீஸ் ஆகாது. அப்படி ஃப்ரீஸ் ஆன தண்ணி மட்டும் எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரிச்சு தனியா வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம தண்ணிய வந்து பிரிச்சு எடுக்கிறோம். அடுத்தது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலியமா ஒரு மெம்பரேன வச்சு இது மூலியமா பாஸ் பண்ண விட்டு நம்ம வந்து நல்ல தண்ணிய பிரிச்சு எடுப்போம். அந்த மெம்பரேன் எதனால இருக்குன்னா, பாலிஎத்திலீனால ஆயிருக்கும். ஓகேங்களா? ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனால ஆயிருக்கும். அடுத்தது எலக்ட்ரோ அனாலிசிஸ் மூலியமாவும் எடுக்கலாம். எலக்ட்ரோ அனாலிசிஸ்னா ஒண்ணும் இல்ல. கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ தனித்தனியா பிரிச்சு இங்கிட்டு பாசிட்டிவ் ஆயன்ஸ்லாம் இங்கிட்டு இழுக்கிறோம், நெகட்டிவ் ஆயன்ஸ் இழுக்கிறோம். இது மூலியமா வந்து நம்ம நல்ல தண்ணீய பியூரான வாட்டரா எடுக்க முடியுது. ஏன்னா அதில இருக்கிறது உப்பு தானே. உப்புங்கிறது ஒரு அயன். அது கேட்டயான்ஸ் ஆர் ஆனயான்ஸ் சைடு போக ஆரம்பிச்சுனா நல்ல தண்ணி நடுவுல நிக்கும். அது மூலியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மிஸ்cellaneous ப்ராசஸ். இப்ப இதோட மிஸ்cellaneous ப்ராசஸ் நம்மளுக்கு முடியுது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம சுத்திகரிச்ச தண்ணிய எப்படி வந்து நம்ம மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்டின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு 3 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு கிராவிட்டி சிஸ்டம், இன்னொன்னு வந்து பம்பிங் சிஸ்டம், இன்னொன்னு கம்பைன்ட் கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம். இருக்கிறதுலயே பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெஸ்ட்டுன்னு கேட்டாங்க அப்டின்னா, கம்பைன்ட் கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஆனா எது எக்கனாமிக்கல்னு கேட்டாங்கன்னா, கிராவிட்டி சிஸ்டம். ஒண்ணும் இல்ல. தண்ணி ஹையர் எலிவேஷன்ல இருந்து இப்ப மலையில ஒரு தண்ணி கிடைக்குது அப்படின்னா, தண்ணிய நம்ம வந்து மக்கள் கீழ இருக்கக்கூடிய கிராமத்துக்கு த்ரூ த கிராவிட்டி மூலியமாவே நம்ம வந்து சப்ளை பண்ணிடலாம். அந்த இடத்துல எந்த பம்பும் தேவையில்ல. எந்த சோர்ஸுமே இல்ல. மேல இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கீழ இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கீழ இருக்க மக்களுக்கு தண்ணிய சப்ளை பண்ணக்கூடியது தான் கிராவிட்டி சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலான சிஸ்டம். பம்பிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, கிராவிட்டியே யூஸ் பண்ணாம த்ரூ த பம்பிங் மூலியமா எங்கேயுமே தண்ணி தேக்கி வைக்கல. தண்ணி எடுக்கிறோம், நேரா மக்களோட வீட்டுக்கே அனுப்புறோம். அப்ப நெறைய கரண்ட் ஆகும். அது வந்து பம்பிங் சிஸ்டம். ஆனா ஸ்டோரேஜ் பண்ணல. த்ரூ த பம்பிங் மூலியமாவே அனுப்புறோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லி எக்கனாமிக்கலா இருக்காது. அடுத்தது இந்த கம்பைன் கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம் வந்து பெஸ்ட் சிஸ்டம். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும்போது, அதாவது ஒரு ஹையர் எலிவேஷனுக்கு நம்ம மோட்டார யூஸ் பண்ணி ஏத்தி வச்சுக்கிறோம். அது இப்ப யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் இதுதான். ஏன்னா ஒரு எலிவேட்டட் டேங்க்ல நம்ம என்ன பண்றோம், தண்ணிய வந்து பம்ப் மூலியமா ஏத்தி வச்சுக்கிறோம். ஏத்தி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேணுங்கும்போது ஃபுல்லாவே அந்த த்ரூ த கிராவிட்டி மூலியமாவே நம்ம மக்களுக்கு சப்ளை பண்ணிர்றோம். எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல மொட்டை மாடியில வந்து சின்டாக்ஸ் டேங்க்ல தண்ணி ஏத்தி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி வேணுங்கும்போது த்ரூ கிராவிட்டி மூலியமா எடுத்துக்கிறோம். இதான் வந்து கம்பைன் சிஸ்டம். இத தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எது பெஸ்ட்டு? எது எக்கனாமிக்கல்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? எக்கனாமிக்கல் மெத்தட்னா எது? கிராவிட்டி சிஸ்டம் தான். திஸ் சிஸ்டம் இஸ் வாட்டர் ஃப்ரம் த ஹையர் எலிவேட்டட் சோர்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட்டட் டு த கன்ஸ்யூமர் ஆஃப் லோவர் சைடுல இருக்கவங்களுக்கு வந்து போகுது. இது கிராவிட்டி வித்தவுட் எனி பம்பிங். இது கேட்பாங்க. எந்த சிஸ்டம் வந்து கிராவிட்டி பண்றாங்க வித்தவுட் பம்பிங்? இது மாரி கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பம்பிங் சிஸ்டம். பம்பிங் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் இந்த சிஸ்டத்துல ட்ரீட்மெண்ட் வாட்டர் இஸ் டைரக்ட்லி பம்ப்டு இன்டு த டிஸ்ட்ரிபியூட்டட் மெயின்ஸ். அதாவது யாருக்கு வேணுமோ மக்களுக்கு வந்து டைரக்ட்டா பம்ப் மூலியமா பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பம்பிங் வித்தவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். எந்த ஸ்டோரேஜுமே பண்ணாம பம்பிங் மூலியமா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே கம்பைன் கிராவிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட் மெத்தடு. திஸ் மெத்தட் இஸ் ட்ரீட்டட் வாட்டர் இஸ் பம்ப்டு டு கன்சியூம் அதாவது கான்ஸ்டன்ட் ரேட் இஸ் ஸ்டோர் இன்டு அன் எலிவேட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ். அதான் சொல்லல. நம்ம ஒரு எலிவேட்டட் டேங்க்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி மூலியமா மக்களுக்கு வந்து அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பம்பிங் வித் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அங்க பம்பிங் வித்தவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இங்க பம்பிங் வித்
ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது இப்ப இதோட வந்து இந்த சப்ளை பண்ற சிஸ்டம் முடிஞ்சுச்சு. அடுத்து இப்ப இனிமே பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு கோர்வையா இருக்காது. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக். இதுலருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஏஐல கேட்டிருக்காங்க. அதனால நம்ம சின்ன சின்ன டாபிக்கா பார்ப்போம். ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு டாபிக்கும் கொண்டு வந்து வச்சிருப்போம். அதனால வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு கன்க்ளூட் மாரி கிடைக்காது. ஆனா படிக்க படிக்க உங்களுக்கே அது புரிஞ்சிரும். ஓ! இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்காக இது இந்த பேஜ் இருக்கு. அப்படி அவ்வளோதான். அது புரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தாச்சு. எப்படி அனுப்புறோம். இப்ப அத அனுப்புறதுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஒரு பைப்லைன் மூலியமா தானே அனுப்புறோம். அப்ப எந்த சிஸ்டம் மூலியமா ஒரு மக்களுக்கு போகக்கூடிய பைப்லைன பார்க்குறோம். ஏன்னா எலிவேட்டர் டேங்க்லேருந்து நேரா வீட்டுக்கு போயிருமா? போவாது. அப்ப அங்கருந்து ஒரு பைப்ஸ் போட்டுருவோம். அந்த பைப்போட அரேஞ்ச்மென்ட்டோட பேர் தான் சொல்லுவாங்க. லேயிங் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். என்னென்ன மெத்தட்ல பண்றாங்க அப்படின்னா, டெட் எண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. கிரிட் அயர்ன் சிஸ்டம் இருக்கு. ரிங் சிஸ்டம் இருக்கு. ரேடியல் சிஸ்டம் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியம். இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வால்வு இருக்கும். வால்வுலருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப டெட் எண்ட் சிஸ்டம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. டெட் எண்ட் சிஸ்டம் இருந்தா டெட் எண்ட் சிஸ்டமே போடலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலு. ஒரு அன்டெவலப்டு சிட்டீஸ்ல இது எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த டெட் எண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க, ட்ரீ சிஸ்டம். ஓகேவா? அடுத்தது கிரிட் அயர்ன் சிஸ்டம். கிரிட் அயர்ன் சிஸ்டம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அது ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பிளான்டு பண்ண சிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்லைன் சிஸ்டம் என்னன்னா கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். இது என்னன்னா அவுட்டர் பெரிஃபெரியல் அவுட்டர்லேருந்து தண்ணி வந்து இன்னர் நோக்கி உள்ளுக்கு வரும். ஓகேவா? ரேடியல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்னொரு பேர் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னர் டு இன்னர்லேருந்து அவுட்டர் பெரிஃபெரியை நோக்கி உள்ள வெளியே போகும் இந்த தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி மூலியமா ஒரு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டத்த அச்சீவ் பண்றது வந்து இந்த ரேடியல் சிஸ்டம் தான் அச்சீவ் பண்ண முடியும். இதில இருக்கக்கூடிய அனதர் நேம் கேட்பாங்க. இது எந்த மெத்தடுக்கு சூட்டபிள் இது மாரி ஏரியா வந்துச்சுன்னா, அதாவது அன்டெவலப்டு ஏரியாவுக்கு எது சூட்டபிளா இருக்கும். இந்த சிஸ்டம் இது மாரி கேட்பாங்க. இங்க பாருங்களேன் மேல பாருங்க. சூட்டபிள் ஃபார் எ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆஃப் எ இர்ரெகுலர்லி குரோத்திங் அதான் டெவலப்பே ஆகல. அது மாரி இருக்கிறதுக்கு எதுன்னு கேட்குறாங்க. நம்ம தான் சொன்னோம்ல டெட் எண்ட் சிஸ்டம். இது மாரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சீப்பஸ்ட் மெத்தட் இதுதான். அப்ப டெட் எண்ட் சிஸ்டத்த பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இதுதான் டெட் எண்ட் சிஸ்டம். இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நம்மளோட மெயின் பைப்பு. அதாவது எலிவேட்டர் டேங்க்ல இருந்து நம்மளுக்கு தண்ணி வருது. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு என்ன பண்றோம், சப்ளைக்காக இது மாரி டெட் எண்ட் போறோம். இது போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி டெட் எண்ட் மாரி முடிஞ்சுது. அதனால இது பேர் டெட் எண்ட் சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீ மாரி இருக்கனால ட்ரீ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது எல்லாமே பார்க்கணும். இது எங்க யூஸ் பண்றாங்க? யூஸ்டு ஃபார் எஸ்ஆர்டரி டெவலப்டு ஏரியாஸ். அதாவது ஒண்ணும் இல்ல. அன்டெவலப்டான அன்ஈவன் பாப்புலேஷன் இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி 2 மக்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இது மாரி அன்டெவலப்டு ஏரியாஸ்ல இது யூஸ் பண்றாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க? ட்ரீ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, இது சீப்பா இருக்கும், எக்கனாமிக்கலா இருக்கும். இது சூட்டபிள் ஃபார் எனி ஏரியா. எல்லா ஏரியாவுக்குமே சூட்டபிளா இருக்கும். இது டிசைன் பண்றது ஈஸி. ரொம்ப சிம்பிள். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரிப்பேர் பண்றது டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா, இப்ப பைப் இந்த இடத்துல உடைஞ்சு போயிருக்கும். யாருக்கு? இந்த இந்த வீட்டுக்காரங்க உடைஞ்சு போச்சுன்னா, தண்ணி இங்கேயே நம்ம நிப்பாட்டிருவோம். அப்ப இந்த வீட்டுக்காரங்களுக்கும் தண்ணி போகாம இருக்குது. அதனால இத ரிப்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுல கடைசியா முடியும்போது என்ன டெட் எண்டா தானே முடியுது. அப்ப இதுல அந்த தண்ணி கொஞ்சம் தூரம் தேங்கி நின்னுக்கும். இங்க பாருங்க. இந்த வீட்டுக்காரங்களுக்கு இங்கேயும் தான் இருக்கு. சப்போஸ் இங்கேயும் தான் இருக்கு. ஆனா இந்த எண்டு சும்மா தானே இருக்கு. அப்ப இவ்வளவு தூரத்துக்குள்ள தண்ணி என்னவா இருக்கும்? தேங்கி தானே நிக்கும். அப்ப அந்த தேங்கி நிக்கும்போது, அதுல வந்து கண்டாமினேட் ஆகும். நோய் கிருமிகள் வந்துரும்னு சொல்றாங்க. அப்ப டெட் எண்ட் சிஸ்டம் இருக்கனால, அதுல வந்து நம்மளுக்கு கிருமிகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அ ஸ்கோர் வால் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கண்டாமினேட் நடக்காம இருக்க. ஸ்கோர் வால்னா ஒண்ணும் இல்ல. வால்ஸ் டைப் ஆஃப் வால்ஸ் பார்க்கணும். ஸ்கோர் வால் பார்ப்போம். ஸ்கோர் வால்னா தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணிய தொறந்து விட்டோம்னா, லோயர் லெவல்ல வச்சிருப்போம். தண்ணிய வந்து எல்லா தண்ணியும் உள்ளக்கூடிய சில்ட் எல்லாமே அடிச்சுட்டு போயிரும். அது பேர் தான் என்னன்னா, ஸ்கோர் வால் அப்டின்னு சொல்றோம். இந்த வாட்டர் கேன் பி எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து ஃபயர் சேஃப்டி பர்ப்பஸ்க்குலாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதான் வந்து கிரிட் அயர்ன் சிஸ்டம். கிரிட் அயர்ன் சிஸ்டம்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சதுரமா இருக்கும். இதோட இன்னொரு பேர் என்ன அப்டின்னா, இது எதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்? பிளான்ட் ரெக்டாங்குலர் சிட்டீஸ் தான் வந்து ரொம்பவே ஒரு அக்யூரேட்டான சிஸ்டமா இருக்கும். இது வந்து இதோட இன்னொரு பேர் என்ன அப்டின்னா, இன்டர்லேஸ்டு சிஸ்டம் ஆர் ரெட்டிகுலரேஷன் சிஸ்டம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப கிரிட் அயர்ன் சிஸ்டத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. ரெட்டிகுலேஷன் சிஸ்டம் ஆர் இன்டர்லேஸ்டு சிஸ்டம். இது அடிக்கடி ஏஐல கேட்டுருக்காங்க. இது ஏஐல வரும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப இ இன்டர்லே அ இன்டர்லேஸ்டு சிஸ்டத்தோட இன்னொரு பேர் என்ன கேட்கலாம்? ரெட்டிகுலர் சிஸ்டம். இல்ல அப்டின்னா கிரிட் அயர்ன் சிஸ்டத்தோட இன்னொரு பேர் என்ன கேட்கலாம். இல்ல அப்டின்னா வெல் பிளான்டு பண்ண சிட்டிக்கு எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ரெட்டிகுலர் சிஸ்டம் குடுத்துருவாங்க. நம்மளுக்கு திடீர்னு அந்த இடத்துல ஞாபகம் வராது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் அப்டின்னா என்னன்னா, அங்க பார்த்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இங்க அட்வான்டேஜ் இருக்குங்க. இப்ப எங்கள ரிப்பேர் ஈஸியா பண்ணிக்கலாமா? அ நோ அதாவது இந்த இடத்துல டெட் எண்ட் இருக்காதுல்ல. அதனால வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல. ஸ்கோர் ரூல் போட தேவையில்ல. கண்டாமினேஷன் நடக்காது. இங்க ஃபயர் சேஃப்டி அங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபயர் சேஃப்டி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இப்ப அதுல இருக்க அட்வான்டேஜ் இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இங்க பாருங்களேன்.
இதில வந்து நம்பர் ஆஃப் ஃபால்ட்ஸ் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதனால ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இந்த மெத்தடு. இத கால்குலேஷன் பண்றது, இத டிசைன் பண்றது எல்லாமே டிஃபிகல்ட். அங்க வந்து சிம்பிள், இங்க வந்து டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இல்ல மோர் லென்த் ஆஃப் பைப் வந்து தேவைப்படுது. ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் என் நம்பர் ஆஃப் பைப்ஸ் குடுத்துருப்போம். ஃபயர் சேஃப்டி கன்சிடர் பண்ணிருப்பீங்க பாருங்க. இது ஒரே வீடு தான். இவங்களுக்கு தண்ணி இப்டி வரும், இப்டி வரும், எப்டி வேணுமானாலும் வரும். அப்ப நெறைய பைப்ஸ் வந்து இங்க ஒரு பைப், இங்க ஒரு பைப், இங்க ஒரு பைப்ன்னு போறனால நெறைய பைப் தேவைப்படுது. இது வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல ரிப்பேர் பண்றது ஈஸி. ஏன்னா ஒரு இடத்துல அடைச்சோம்னா, இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு தண்ணி குடுத்துரலாம் நம்ப. ஓகேங்களா? இது மாரி வந்து டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னா ரிங் சிஸ்டத்தின் பேர் என்னது? சர்க்குலர் சிஸ்டம். இதுல வந்து தண்ணி வந்து அவுட்வர்ட்லேருந்து உள்நோக்கி வருங்க பாருங்க. தண்ணி அவுட்வர்ட்லேருந்து உள்நோக்கி வருது. இது வந்து ஸ்மால் சிட்டீஸ் மட்டும் தான் பொருந்தும். இந்த சிஸ்டம்ஸ் ரெக்டாங்குலர் அண்ட் சர்க்குலர் இர்ரெகுலர் ரிங் மெயின் பைப்ல இருந்து அரவுண்ட் த சிட்டிய நோக்கி உள்ளுக்கு நோக்கி வருது. இது வந்து எதுக்கு பொருந்தாது? லார்ஜ் சிட்டீஸ்க்கு பொருந்தாது. சின்ன சிட்டீஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். இதான் நம்மளோட ஹீரோ. இதில வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவனையும் டெட் வச்சு தான் அடிக்கடி கேட்பானுங்க. இதில இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க? ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிங் சிஸ்டமும், ரேடியல் சிஸ்டமும் குழப்பும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்னர்லேருந்து அவுட்டர் நோக்கி போகும். அது அவுட்டர்லேருந்து இன்னர் நோக்கி வரும். ஓகேவா? இதனால இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த இடம் குழப்பமோ அதெல்லாம் சொல்லிடுறேன். இப்ப இதோட இன்னொரு பேர் என்னது? ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதில தண்ணி உள்ளுக்கு இருந்து வெளிய அடியிலேருந்து உள்ளுக்கு வரும். இந்த உள்ளுக்கு வந்து பெரிஃபெரிலேருந்து வெளிய போகும். இது டுவர்ட்ஸ் அவுட்டர் பெரிஃபெரி. உள்ளுக்கு இருந்து வெளிய நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தி சிஸ்டம் இஸ் ஃப்ளோ ஃப்ரம் த மெயின் பைப் இஸ் பம்ப்டு ஸ்டோர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர். அது ஒன்றும் இல்லை. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்கு இருந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியேருந்து அனுப்புகிறோம்ல ஒரு ரெலிவரி டேங்க்லேருந்து. அப்போ இது என்னன்னா கிராவிட்டி ஆக்ஷன் மூலியமாக தான் பண்ணுறோம் நம்ம. ஆனால் மோர் எஃபெக்டிவ் மெத்தட்னு கேட்டாலும் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இதுதான். ஏன்னா நம்ம சொன்ன எலிவேட்டர் டேங்க்ல ஏற்றி அனுப்புகிறோம் அதே மாதிரி தான் இது. நேரில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஏற்றி வச்சுக்கிட்டு அங்கேருந்து எலிவேட்டர் டேங்க்ல இருந்து ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே பெரிய பெரிய அனுப்புவாங்க. அதனால் ஹை ப்ரெஷர் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது வித் கிராவிட்டி மூலியமாகவே. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் இப்ப, ஒண்ணும் இல்ல. எந்த மெத்தட்ல வந்து தண்ணி வந்து சப்ளை பண்றோம். அப்ப 4 மெத்தட் இருக்கு. டெட்டன் சிஸ்டம், கிரிட்டையன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ரேடியல் சிஸ்டம், ரிங் சிஸ்டம். இப்ப வந்து ரேடியல் சிஸ்டம் அப்பன்னா ஜோனல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் கிராவிட்டி மூலியமா அச்சீவ் பண்ண முடியுது. அதே ரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து உள்ளுக்கு வரது ஸ்மால் சிட்டீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரிட்டையன் சிஸ்டம் அது என்னது ரெட்டிகுலர் சிஸ்டம் ஆர் இன்டர்லேயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளான்ட் பண்ண சிட்டிக்கு தான் யூஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அடுத்து டெட்டன் சிஸ்டம் ட்ரீ சிஸ்டம். இதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்போட டயமீட்டர் என்னன்னு சொல்லி எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. அது 12 எம்எம்லேருந்து 18 எம்எம் வரைக்குள்ள பைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த பைப் லைன் போட்டிருக்கோம். இந்த பைப் லைனில் ஏதாவது லீக்கேஜ் ஆகுது, இல்லை தண்ணி வந்து இங்கே நான் இவ்வளோ கொடுத்து இந்த வீட்டுக்கு இவ்வளோ தண்ணி போகல, அப்போ எங்கே போகுது, எப்படி லாஸ் ஆகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் கேட்பாங்க. டிடெக்ஷன் ஆஃப் த லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் 4 இருக்குது. ஓகேவா? இது சும்மா தெரிஞ்சுருங்க கதையா. டேரக்ட் அப்சர்வேஷன் டெஸ்ட் ஒன்றும் இல்லை. இந்த இதில் தண்ணி பெய்யுது அப்படின்னா மேலே மண் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது மாதிரி லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்தது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். அது ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பம்பு மீட்டர் வச்சிருப்பாங்க, இங்கே ஒரு ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. இது ரெண்டையும் குத்தி பார்க்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷரில் வருது, இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் வருது. அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்கோனோஸ்கோப் ஆர் அக்கோஸ்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி டாக்டர் நம்மளுக்கு இதே திருப்பி பார்க்கறதுக்காக ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கோனோஸ்கோப் அப்படிங்கிறது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சிமிலர் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சவுண்டிங் ஆன ஒன்றும் இல்லை. ஒரு ராடை வச்சு கீழே குத்தி பார்ப்போம். அந்த இடத்துல அந்த ராடில் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அவ்வளோதான். அதெல்லாம் டிடக்ஷன் ஆஃப் லீக்கேஜ். அதெல்லாம் கொஸ்டின் கேட்டதில்ல. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி தான். இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கொஸ்டின் கேட்டதில்ல. ஆனா, இதில ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. அதாவது பேலன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேலன்ஸோட எவ்வளோ அப்படின்னா A+B. ஏன்னா என்ன? Bனா என்ன? டோட்டல் டிமாண்ட் எக்ஸஸ். டோட்டல் எவ்வளோ வந்து எக்ஸஸா இருக்கு? எவ்வளோ வந்து நம்மளுக்கு டிமாண்ட் தேவைப்படுது? டோட்டல் டிமாண்ட், டோட்டல் எக்ஸஸ் 2யும் கூட்டுற மாரி இருக்கும். நான் சொல்றேன். இங்க பாருங்க இந்த கான்செப்ட் பார்க்கும்போது புரியும். இப்ப இதான் கொஸ்டின் இதுதான் சொல்ட்டேன். அதனால கவனிக்காம இருந்தீங்க ஃபுல்லாவே பாருங்க. ஓகேவா? ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் சர்வீஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆ பிரிக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னா 2 இருக்கும். ஒண்ணு பேலன்ஸ் ஸ்டோரேஜ், இன்னொன்னு வந்து டெட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் ஸ்டோரேஜோட இன்னொரு பேர் லைவ் ஸ்டோரேஜ். அப்ப லைவ் ஸ்டோரேஜ் பிளஸ் டெட் ஸ்டோரேஜ் தான் என்னன்னு சொல்லலாம். டோட்டல் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிக்கலாமா? அப்ப லைவ் ஸ்டோரேஜ்னா எவ்வளவு? 75% நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து லைவ் ஸ்டோரேஜ்ல தான் வரும். அடுத்து டெட் ஸ்டோரேஜ்னா ஃபயர் சேஃப்டிக்காகவும், ஏதாவது யாராவது திருடிட்டாங்க, இல்ல பைப் ஏதோ உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் தண்ணிய வச்சிருக்கணும். அது பேர் டெட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 25% 2யும் கூட்டினா தான் நம்மளுக்கு டோட்டல் ஸ்டோரேஜ். அப்ப டோட்டல் ஸ்டோரேஜ்ங்கிறது லைவ் ஸ்டோரேஜ் ஆர் டெட் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இல்லைனா பேலன்ஸ் ஸ்டோரேஜ் ஆர் டெட் ஸ்டோரேஜ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா?
இந்த பேலன்ஸ் ஸ்டோரேஜ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதாவது லைவ் ஸ்டோரேஜ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு அனாலிட்டிக்கல் மெத்தட், இன்னொன்னு வந்து கிராஃபிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட்னா ஒரு டேபிள் போட்டு கலெக்ஷன் போட்டு கண்டுபிடிக்கிறது. கிராஃபிக்கல் மெத்தட்னா கிராஃப் மூலியமா கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான். இது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த கிராஃப்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அனாலிட்டிக்கல் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டைமு, குமுலேட்டிவ் டிமாண்ட் அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு மக்களுக்கு தண்ணி அனுப்புற. இப்ப 10 லிட்டர் தண்ணி இந்த ஊருக்கு அனுப்புற அப்பன்னா, எல்லாரும் அந்த தண்ணிய வந்து ஒரே மாரி யூஸ் பண்ண அவசியம் இல்ல. எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர், 1 லிட்டர் பிடிக்கணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புறது காலைல 8 மணிக்கு கிளம்புறாங்கன்னா, 8 மணிக்கு வாட்டரோட கன்சம்ப்ஷன்ங்கிறது அதிகமா இருக்கும். மதியானத்தில யாருமே தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப தண்ணி அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டா போயிட்டுருக்கும். இந்த இடத்துல தண்ணி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் டிமாண்ட் அந்த இடத்துல எக்ஸஸா டிமாண்ட் தேவைப்படுது. அவங்க ஒரு மக்களுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படின்னு நம்ம தரும்போது, அந்த இடத்துல 2 லிட்டரா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அவங்க பொழுதற்கும் தேவையான தண்ணி அந்த காலைல 8 மணிக்கு எடுத்துக்கிறான். அப்ப அந்த இடத்துல எக்ஸசிவ் டிமாண்ட் ஏற்படுது. மதியானத்தில எ எ எ எ எக்ஸஸ் ஆவுது தண்ணி. ஓகேங்களா? அதான் இங்க பார்க்குறோம். அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் டிமாண்ட் நம்ம எவ்வளோ குடுக்குறோம் தண்ணி? தண்ணி 25 குடுக்குறோம். அடுத்தது அதையோட இன்னொன்னு சேர்த்து 45 இப்படி இது மாரி நம்ம எக்ஸஸா குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆட் பண்ணிட்டே வரோம். கான்ஸ்டன்ட் பம்ப் ரேட்ல இவ்வளோ பம்ப் ரேட்ல குடுத்துக்கிட்டே இருக்கோம். குமுலேட்டிவ் பம்பிங் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே வருது. ஆனா, காலைல 8 மணிக்கு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அவனுக்கு தேவைப்படும். அதே மாரி மத்தியானத்தில அவனுக்கு வந்து கம்மியா தேவைப்படுது. எக்ஸஸ் சப்ளை குடுக்குறோம் நம்ம. சப்ளை அதிகமா இருக்கிற மாரி நம்மளுக்கு தோணும். இந்த இடத்துல சப்ளை பத்தாத மாரி தெரியும். அவ்வளோதான். அதனால தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அது எதுல டிபெண்ட் பண்ணும் மேக்ஸிமம் எக்ஸஸ் பி, மேக்ஸிமம் எக்ஸஸ் சப்ளை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். அப்ப 2யும் கூட்டுனா டோட்டல் ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. இந்த கிராஃப குடுத்துட்டு இந்த கிராஃப்ல வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இந்த கிராஃபிக்கல் மெத்தட வந்து ஒரு வாட்டி ஏஐல கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த கிராஃப்ல குமுலேட்டிவ் டிமாண்டையும், குமுலேட்டிவ் சப்ளையும் நம்ம லெஃப்ட் சைட்ல போட்டுக்குவோம். அதே நம்ம கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம போட்டுக்கிறோம். அப்ப இது வந்து இந்த லைனுங்கிறது நம்ம தண்ணி சப்ளை பண்றோம். ஒரு கான்சன்ட்ரேட்டர் சப்ளை பண்றோம். அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு என்னவா தேவைப்படும்? எக்ஸஸ் சப்ளைவா இருக்கும். தண்ணிய வந்து யாரும் யூஸ் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. எக்ஸஸ் சப்ளைவா இருக்குது நம்ம குடுக்குற தண்ணியே. அதே இன்னொரு இடத்துல வந்து என்னவா இருக்குது? அவங்களுக்கு எக்ஸஸ் டிமாண்ட் ஏற்பட்டிருக்குது காலங்காத்தால. அப்ப இது 2யும் கூட்டுனா நம்மளுக்கு பேலன்ஸ் அதாவது பேலன்ஸ் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிரும்ல. A+B இது அப்படியே கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி கொஸ்டின் குத்தன் குத்தா புக்லயும். ஆ ஜெயரான் பெட்டியில இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதனால தான் இந்த டாபிக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது A+B இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா A+B 2யும் கூட்டிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 2 மெத்தட் இருக்கு. அனலிட்டிக்கல் மெத்தட் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த Aன்னா என்ன? Bன்னா என்ன? எக்ஸஸ் சப்ளை, எக்ஸஸ் டிமாண்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஒரு பைப்புக்கு வீட்டுக்கு தண்ணி வருது அப்படின்னா, அதில என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பைப்ல. இதுதான் மெயின் பைப்பு. நம்மளோட பைப்பு. ஓகேவா? இந்த பைப் எடுத்தோனே என்ன பண்ணோம், ஃபெருல்னு யூஸ் பண்ணாங்க. ஃபெருல்னு ஒண்ணும் இல்ல. அது ஒரு மெயின் பைப்லேருந்து டைவர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர ஒரு எல் ஷேப்டு பெண்டு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கூஸ் நெக் அப்படின்னா என்னன்னா, அப்சர்வேஷன் அதாவது ஸ்டாக் வைப்ரேஷன் ஏதாவது வைப்ரேட் இருந்துச்சு அப்படின்னா, அத அ தடுக்கக்கூடிய ஒரு ஒரு காம்போனன்ட் இது மாரி இருக்கும். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க. அடுத்தது சர்வீஸ் பைப் உங்களுக்கே தெரியும். மெயின் பைப்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர பைப்பு, சர்வீஸ் பைப்பு. ஸ்டாப் கிளாக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வால்வு தான் நிப்பாட்டி வச்சுக்கிறோம். தண்ணி வந்து இதோட நிப்பாட்டி வச்சுக்கிறோம். தண்ணி இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர வேணாம் அப்படிங்கிற மாரி நிப்பாட்டி வச்சுக்கிறோம். ரிப்பேர் ஆச்சு அப்பன்னா. வாட்டர் மீட்டர் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறது வந்து வாட்டர் மீட்டரு. அடுத்து டேப் ஆர் பிக் காக்கும்பாங்க. டேப்போட இன்னொரு பேர் கூட கேட்டிருக்காங்க. அது பேரு பிக் காக். இது மாரி கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பார்க்க சின்ன டாபிக் மாரி இருக்கும். ஆனா இது வந்து கொஸ்டின் எடுத்து டேப்போட இன்னொரு பேர் என்னன்னு கேட்கணும்னா பிக் கிளாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபெருல்னா என்ன? நான் சொன்னது தான். ஃபெருல்னா என்னது? இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ஷேப். நான் சொன்னேன்ல ஒரு எல் ஷேப்ல இருக்கும். எல் ஷேப் பெண்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஆங்கிள் சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் ஆஃப் எதனால இருக்கலாம்? பேஸ்னால, பிராஸ்னால இருக்கலாம். இல்ல அப்படின்னா கன் மெட்டல்னால இருக்கலாம். இதோட சைஸ் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10 எம்எம்லேருந்து 50 எம்எம் அப்படிங்கிற சைஸ்ல இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் ஆகுது. அடுத்து கூஸ் நெக் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இது மாரி ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கும். இது 75 சென்டிமீட்டர்ல இருக்கும். அதான் இப்போ இது ஃப்ளெக்சிபிள் பைப்பா இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அப்சார்ப்ஷன் ஷாக்க வந்து வைப்ரேஷன் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து லெட்னால ஆயிருக்கும். இதோட லென்த் அப்படிங்கிறது எபோவ் 75 சென்டிமீட்டர் இருக்கும். இது எல்லாமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த மெட்டல் ஆகும்? கன் மெட்டல் எது யூஸ் பண்ணுறோம்? லெட் மெட்டல் எத செய்றோம்? இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. மாரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சர்வீஸ் பைப்பு. சர்வீஸ் பைப்னா உங்களுக்கே தெரியும். இது கால்வனிக் அயன் பைப்பா இருக்கலாம். இல்ல பிவிசி பைப்பா இருக்கலாம். எதா வேணா இருக்கலாம். இது என்ன அப்டின்னா, ஒரு காமன் சோர்ஸ்லருந்து நம்ம வீட்டுக்கு இண்டிவிஜுவல் சோர்ஸ்க்கு கொண்டு போகக்கூடிய சப்ளை ஒரு பைப் லைன் பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸ் பைப் அப்டின்னு சொல்றாங்க. ஸ்டாப் லாக்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்னது பிஃபோர் த வாட்டர் மீட்டருக்கு முன்னாடி இத வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. இது ரிப்பேர் பண்றதுக்கு இது மாரி இடத்துலலாம் வந்து தண்ணி போக விடாம வீட்டுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக நிப்பாட்டி வைக்கிறதுக்காக ஸ்டாப் லாக் வந்து யூஸ் ஆகுது அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வாட்டர் மீட்டர் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ வாட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் வந்து வாட்டர் மீட்டர். ஓகேவா? அடுத்து வால்வு. இதுலேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எய்க்கு வருங்க. சொல்றேன். கண்டிப்பா வரும் எய்க்கு. ஓகேவா?
இப்ப பாருங்களேன், இல்ல டைப்ஸ் ஆஃப் வால்வ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, கேட் வால்வ் இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க? சுலீஸ் வால்வ் ஓகேவா? அடுத்து ஸ்கோர் வால்வ். ஸ்கோர் வால்வோட இன்னொரு பேர் என்னது? ட்ரைன் ஆஃப் வால்வ். இல்லனா ப்ளோ ஆஃப் வால்வ். இது ஏன் அப்புட்ன்னா, இதோட செய்ற ஃபங்ஷன் பேரே இதுக்கு வச்சிருப்பாங்க. கேட் வால்வ் அப்புட்ன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா வீட்டுக்குள்ள தண்ணி அந்த டேங்க்ல ஏறுறதுக்கு யாராவது அடைப்போம்ல, அதான் கேட் வால்வு. இது என்ன ஆகும்னா, ரெகுலேட் பண்ணும். ஃப்ளோவ ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இத பத்தி ஃபுல்லா படிக்கும்போது உங்களுக்கே ஞாபகம் வரும். அது வந்து இன்னொரு பேர் என்னன்னா, சுலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுலீஸ் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோர் வால்வ்ன்னு என்ன சொன்னேன்? டெட் சிஸ்டம் ரிலீஸ் பண்ற ஸ்கோர் வால்வ். அது தண்ணீய ட்ரை பண்ணாலும் ட்ரைன் வால்வு அப்படின்னு சொல்றாங்க. அதில இருக்கிறது எல்லா மண்ணு கிண்ணயும் அடிச்சு போனோம்னா, அது ப்ளோ ஆஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பிரஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் வால்வ் அப்படின்னா 2 விதமா இருக்குது. ஏர் இன்லெட் பண்ணுவோம். ஏர் வந்து எந்த இடத்துல தேவைப்படுமோ, அதில ஏர் இன்லெட்டுக்காக ஒரு வால்வ் வைப்போம். ஏர் ரிலீஃப் ஏர் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ஏர ரிலீஃப் பண்றதுக்காக ஒரு வால்வ் வைக்கிறோம். ஓகேவா? அடுத்தது செக் வால்வ் சொல்லுவாங்க. செக் வால்வ் இன்னொரு பேர் வந்து ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஸ் வால்வ்ன்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஸ் வால்வ் இன்னொரு பேர் என்னன்னா, நான் ரிட்டர்ன்ட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஃபுட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. தண்ணி வந்து ஒரு இடத்துலருந்து வருது அப்படின்னா, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மோட்டருக்கே போகாத மாரி இருக்கிறதுக்காக இந்த செக் வால்வ் ஆர் ரிஃப்ளெக்ட் வால்வ் ஆர் நான் ரிட்டர்ன் வால்வ் வந்து வைப்போம். ஓகேவா? இப்ப இந்த கேட் வால்வ் அப்படின்னா என்னது? கேட் வால்வ், சுழி வால்வ். அப்ப கேட் வால்வ், சுழி வால்வ் என்ன பண்றாங்கன்னா, ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெகுலேட் பண்ணுது. அப்ப கேட் வால்வ், சுழி வால்வ் எத பண்ணுது அப்படின்னா, ரெகுலேட் பண்ணுது. இட் இஸ் யூஸ்ட் டு தெம் ஐசோலேட்டிங் அப்படின்னா திருவுற மாரி இருக்கும் அந்த பைப். இந்த இது மாரி இருக்கும். உங்களுக்கே தெரியும். இது மாரி திருவுற மாரி இருக்கும் அந்த பைப். ஓகேவா? அப்ப இது மாரி திருவுற பைப்ப தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐசோலேட்டிங் த பைப் ஆஃப் த குளோசிங் ஆஃப் வால்வ். அதான் ஐசோலேட் தண்ணி வந்து திருவுறதுக்கு, தொறந்துறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை டைப்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பால் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டர்ஃப்ளை டைப் அப்படின்னா என்னன்னா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வாசர் மாரி இருக்கும். பழைய காலத்து பைப் மாரி. இத திருவும்போது இந்த வாசர் வந்து இப்படி அடைச்சுக்கும். அதுக்கப்புறம் தொறக்கும்போது இந்த வாசல் வந்து தொறந்துக்கும். ஓகேவா? இது பட்டர்ஃப்ளை வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் டயாமீட்டர் பைப்புக்கு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். பால் டைப்னா இப்ப நம்மள்கிட்ட வரக்கூடிய எல்லா கேட் வால்வுமே வந்து பால் டைப் தான். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஒரு மாரி பால் மாரி இருக்கும் அந்த பைப்புக்குள்ள. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த பாலோட இன்னொரு பேர் என்ன கேட்பாங்க? குளோபல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாலோட அனதர் நேம் என்ன? குளோபல் வால்வ். இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்மால் டயாமீட்டர் பைப். அப்ப லார்ஜ் டயாமீட்டர் இருந்தா பட்டர்ஃப்ளை பைப் யூஸ் பண்றோம். ஸ்மால் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றோம்? நம்ம குளோபல் வால்வ் ஆர் பால் வால்வ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்க்ரோல் வால்வ் ஆர் ட்ரைன் வால்வ் அப்படின்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா ப்ளோ வால்வ் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது கம்ப்ளீட் எம்ப்டி ஆஃப் எ பைப். அந்த பைப்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எம்ப்டி பண்றதுக்காக யூஸ் பண்றோம். கண்டாமினேட் நடக்காம யூஸ் பண்றோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு உள்ளுக்கு இறங்கி பார்க்கறதுக்கு யூஸ் பண்றோம். அதில இருக்கக்கூடிய சில்ட் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து லொகேட்டி டிப்ரஷன் ஆஃப் இது எங்க இருக்கும் அப்படின்னா, கடைசி எண்டுல தான் இருக்கும். லோவஸ்ட் பார்ட்ல தான் இருக்கும். அப்பதான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்க. கம்பேர் டூ கேஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எத யூஸ் பண்ணும்போது அதாவது கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணும்போது ஸ்டீல் பைப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கரா இருக்குங்க. கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணும்போது ஸ்டீல் பைப் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு ரோல் என்னது? செக் வால்வ். இந்த பேரவே கேட்பாங்க. செக் வால்வ் இன்னொரு நேம் என்ன? ரிஃப்ளெக்ஸ் வால்வ். ரிஃப்ளெக்டர் இன்னொரு பேர் என்ன? நான் ரிட்டர்ன் வால்வ். நான் ரிட்டர்னோட பேர் என்ன? ஃபுட் வால்வ். இப்படிலாம் கேட்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒன்லி ஒன் டைரக்ஷன்ல பைப் தண்ணியோட அலோ பண்ணும். ஓகேவா? இது எந்த சைடுல இருக்குன்னா, டெலிவரி சைடுல இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, பம்ப் அண்ட் கேட் வால்வுக்கு அந்த இன் பிட்வீன் கேப்ல இருக்கும். ஓகேவா? இதுல சக்ஷன் பைப் அப்படிங்கிறது எப்போதுமே தண்ணிக்குள்ள தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். தண்ணியில இப்ப கீழருந்து செங்குத்தா தண்ணி எடுத்து மேல கொண்டு போறோம் அப்படின்னா, போர்ல இருந்து அப்ப தண்ணி கீழருந்து எடுக்குறோம். டப்புன்னு கரண்ட் போயிருச்சு அப்படின்னா, அந்த தண்ணி மேல இருக்க தண்ணி டக்குன்னு டேங்க்ல இருக்க தண்ணி கீழ மறுபடியும் போருக்கே போயிறக்கூடாது. அப்ப ரிட்டர்ன் வரும். கீழருந்து மட்டும் தான் தண்ணி மேல போகும். எப்பவுமே மேலருந்து தண்ணி கீழ வராது. அது மாரி லாக் பண்ற சிஸ்டம் பேர் தான் என்னன்னா, கேட் வால்வ், செக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பிரஷர் ரிலீஃப் வால்வ் ஆர் ஓவர்ஃப்ளோ டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது எந்த சைடுல இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ஸ்ட்ரீம் சைடுல இருக்கும். ஓகேவா? இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த பிரஷர் தண்ணியோட அந்த வாட்டர் ஹேமர் எஃபெக்ட்ட பைப் உடையாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற பேர் தான் வந்து பிரஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னா, ஓவர்ஃப்ளோ டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இதுல எந்த பாயிண்ட்டுமே எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். இது வந்து ஏர் வால்வ். ஏர் வால்வ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏர் இன்லெட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் இன்லெட் வால்வ் அப்படின்னா, ஒரு இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல இப்ப தண்ணி ஏர் இல்லாதனால ஏரை டிஃப்யூஸ் பண்றோம் உள்ளுக்க. இட் இஸ் அட்மிட் த ஏர் இன்டு த பைப்லைன். பைப்லைன் உள்ளுக்கு கொடுக்கணும். இதுக்கான வேக்கம் அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு அப்படின்னா, பைப் வந்து நொறுங்க பார்க்கும். அதனால நம்ம உள்ளுக்கு ஏரை வந்து டிஃப்யூஸ் பண்ணி உள்ளுக்கு கொடுக்கும். அதாவது ஏர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னா, இந்த மாரி சமிட்டா இருக்கக்கூடிய இடத்துல ஏர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வெடிக்க பார்க்கும். பர்ஸ்ட் ஆக பார்க்கும். அப்ப அது மாரி இருக்கிற இடத்துல ஏர் நம்ம ரிலீஃப் பண்றோம். ஓகேவா? அது எந்த இடத்துல குடுக்குறோம்னு கேட்பாங்க. சமிட்ஸ்ல வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏஐல இங்க பாருங்களேன். இன்னொரு ரோல் இருக்கு. சேஃப்டி வால்வ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஈக்குவல் பிரஷர்ல வந்து வந்து நம்மளுக்கு வந்து பைப்ப வந்து மெயின்டெயின் பண்ணும். இங்க பாருங்களேன். இப்ப
சுழிசுவல் ஞாபகம் இருக்கா? எதுக்கு சொன்னேன்? ஐசோலேட் திருவுற மாரி இருக்குன்னு சொன்னேனா, அந்த டேர்ம் தான் குடுப்போம். யூஸ்டு ஃபார் ஐசோலேட்டிங் திருவுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து செக் வால் அப்படிங்கிறது எதுக்கு? செக் வால் ஆர் ரிலீவ் நான் ரிட்டர்ன் வால்ன்னு சொல்லுவோம்ல எதுக்கு? இட் இஸ் த ரெஸ்ட்ரிக்ட் த ரிவர்ஸ் ஆஃப் ஃப்ளோ. தண்ணி வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போணும். ரிவர்ஸ் ஆகாம வந்து பார்த்துக்கும். இன்லெட் வால்வ்னா எதுக்கு யூஸ் ஆகுது? கிராவிட்டி மூலியமாவே தண்ணி போறதுக்காக இன்லெட் வால்வ் யூஸ் ஆகுது. பால் வால்வ்னா எதுக்கு? சொன்னேன்ல ரெகுலேட் த ஃப்ளோ அப்படின்னு சொன்னா அதான். இந்த மெயின்டெயின் எ கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் வாட்டர வந்து வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பால் வால்வ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இது மாரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க ஏஐல ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து இது வந்து சின்ன டாபிக். இதுல வந்து இந்த கொஸ்டின் மட்டும் ஒரு வாட்டி ஏஐல கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு வீட்டுக்கு தண்ணிய வந்து நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா, அதோட பிரஷர் ஃபெரல் பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா 7 ஹெட்ல 7 மீட்டர் ஹெட்ல இருக்கணும். செகண்ட் ஸ்டோரி அப்படின்னா 12 ஹெட். 3 ஸ்டோரி அப்படின்னா 17. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 5, 5 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 7 5 கூட்டினா 12, 12 5 கூட்டினா 17. இது மாரி இந்த ஹெட் இருக்கும். ஓகேவா? 3 ஸ்டோரிக்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. பூஸ்டர் பம்ப் வைக்கணும். ஒண்ணும் இல்ல. இப்ப தண்ணிய வந்து நீ கே அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்காங்க. கீழ இருந்து தண்ணி எடுத்து மோட்டர் மூலியமா அனுப்புறோம். இப்ப 17 மாடிக்கு வந்து இப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு நம்மளால தண்ணி ஏத்த அளவுக்கு. ஆனா என்ன பண்ணணும்னா, ஒரு 7 மாடி வரைக்கும் ஏத்திட்டு, அங்க ஒரு பூஸ்டர் பம்ப் வச்சிருப்பாங்க. அங்கருந்து வரக்கூடிய பூஸ்டர் பம்ப் மூலியமா மேல தண்ணிய தொட்டிக்கு ஏத்துவாங்க. இது மாரி தான் வந்து பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த ஹெட் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றது தான் இது. ஓகேவா? இப்ப ரெசிடியல் ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய தண்ணியோட பிரஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0312 0.035 நியூட்டன் பர் எம்2. ஃபெரல் பாயிண்ட்ல பிரஷர் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பம்ப்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அண்டு ரெசிப்ரோக்கல் பம்ப்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் பம்ப்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஃப்ளூயிட்ஸ் பார்க்கும்போது அ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ரெசிப்ரோக்கல் பம்ப்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அதோட டைப் என்ன? அதில ஹெட் எவ்வளவு? அதில என்ன அட்வான்டேஜ்? அதில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே தெளிவா வரும். இல்ல சும்மா இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா, இது வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ற சென்ட்ரிஃபியூகல் பம்ப். அதாவது சக்கர மாரி இருக்கும் சுத்துறது. அடிப்பை மாரி பிஸ்டன் மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது ரெசிப்ரோக்கல் பம்ப். இது ஹேண்ட் பம்ப்ல யூஸ் பண்றாங்க. இதில எஃபிஷியன்சின்னு கேட்டாங்கன்னா 65லேருந்து 85, 50 டூ 80 ஓகேவா? எதுவுமே குடுக்காம காமனா எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட்டர் சப்ளை சம்மந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 60 டூ 65. ஆனா நம்மளுக்கு இத பத்தி ஃபுல்லாவே டீட்டெயிலா படிப்போம் ஃப்ளூயிட்ஸ்ல தெளிவா படிச்சுக்கலாம். ஆனா இங்க காமனா படிச்சுங்க. வாட்டர் சப்ளைல ஒண்ணு படிக்கிறோம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றோம். ரெசிப்ரோக்கல் பம்ப் அப்படிங்கிறத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஹேண்ட் பம்பா யூஸ் பண்றோம். இதோட எஃபிஷியன்சி காமனா கேட்டாங்கன்னா 60 டூ 65. இல்ல இதோட எஃபிஷியன்சி கேட்டாங்க அப்படின்னா, இதுல 85 வரைக்கும் இருக்குல்ல, 80 வரைக்கும் இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்தது 4ஆர்ன்னா என்னன்னு கேட்பாங்க. வேஸ்ட் மேனேஜ்மென்ட் மெட்டீரியல் சீவேஜ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கங்க. 4ஆர் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ரெட்யூஸ் பண்றோம் மொதல்ல குப்பைய. அடுத்து ரீயூஸ் பண்ண பார்க்குறோம். அடுத்து ரீசைக்ளிங் பண்ண பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரெக்கவர் பண்ண பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த 4 ஆரோட மீனிங்ஸ். இது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்ல 2024 ஏல இத கேட்டாங்க. 4 ஆருக்கான மீனிங் என்னன்னு சொல்லி 4யும் வரிசையா குடுத்தாங்க. ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்ளிங் அண்ட் ரிகவர். ஓகேவா? ரெக்கவர் பண்ணி அத யூஸ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்ப இந்த டாபிக் முடிச்சோம் அப்பன்னா, இதோட நம்மளுக்கு வாட்டர் சப்ளை அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. அதனால தான் இந்த வீடியோ லென்த்தா போகுது. இது ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். இது வந்து இதில ஒரு 3 மெத்தட் இருக்கும். இந்த 3 மெத்தட் மட்டும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் கடைசியா சொல்லிருவேன். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக். இந்த வருஷம் தான் ஆட் பண்ணாங்க போன வருஷம். அப்ப அது சம்மந்தமா கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டத வச்சு டெக்ஸ்ட் புக் இது மாரி கலந்து கலந்து எழுதுனது தான். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த பைப் நெட்வொர்க் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மெத்தட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் பைப் மெத்தடு, ஹார்லி கிராஸ் மெத்தட், அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் செக்ஷனு, அது சர்க்கிள் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அடுத்து கிராஃபிக்கல் மெத்தடு, எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அனாலிசிஸ் மெத்தடு, பிட்டோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மெயினா கேட்கறது வந்து இந்த ஈக்குவலன்ட் பைப் மெத்தடும், ஹார்லி கிராஸ் மெத்தடும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சின்ன கான்செப்ட் தாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு பைப்ப சீரிஸா கனெக்ட் பண்ணா எது மாறுபடும்? டிஸ்சார்ஜ் மாறுபடுமா? ஹெட் லாஸ் மாறுபடுமா? பேரலலா கனெக்ட் பண்ணா ஹெட் லாஸ் மாறுபடுமா? டிஸ்சார்ஜ் மாறுமா? அவ்வளோதான். சீரிஸா கனெக்ட் பண்ணா எப்போதுமே டிஸ்சார்ஜ் மாறாது. அப்ப இந்த இடத்துல Q சேமா தான் இருக்கும். ஆனா எது மாறும்? ஹெட் லாஸ் மாறும். அதான் ஹெச்எஃப் வந்து டிஃபர் ஆகும். நாட் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கதைய தான் இந்த டயகிராம் சொல்லியிருப்பேன். அப்ப பைப் வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணா இப்படிதான் இருக்கும். இதுல எது டிஸ்சார்ஜ் சேம். ஆனா ஹெட் லாஸ் எப்படி ஆகுது? வேரி ஆயிரும். ஓகேவா? அதே மாரி பேரலல்ல பொறுத்தவரைக்கும் டிஸ்சார்ஜ் மாறும். ஹெட் லாஸ் சேம் மாறும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். இதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப ஈக்குவலன்ட் பைப் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்களேன். இப்படி பைப்பு வெவ்வேறு டயாமீட்டர்ல வருது. ஓகேவா? இந்த எல்லா டயாமீட்டரையும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரே டயாமீட்டரா மாத்துறேன். ஒரே ஈக்குவலன்ட் பைப்பா மாத்தும் பொழுது, இது பேர் தான் வந்து என்னன்னா, ஈக்குவலன்ட் பைப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மாத்தி நான் கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு காம்ப்ளக்ஸ் சிஸ்டம். ஓகேவா? இது கேட்பாங்க. இது என்ன மெத்தட்? இது காம்ப்ளக்ஸ் சிஸ்டம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்
ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். இது காம்ப்ளக்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா இருக்கும். இது கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மெத்தட் ட்ரையல் அண்ட் மெத்தடு? ஹார்ட்லி கிராஸ் மெத்தட்ன்னு போட்டுறணும். இது காம்ப்ளக்ஸ் மெத்தடு. அது வந்து ஈக்குவலன்ட் பைப் மெத்தடு. எது நேரா பைப்புக்கு யூஸ் ஆகும்? நேரோவான பைப். இதானே நேரோ பைப்பா போகுது. அப்ப யாரு ஈக்குவலன்ட் பைப் மெத்தட் யூஸ் ஆகுது? இது மாரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் இந்த கான்செப்ட். அப்ப இந்த மெத்தட் எது காம்ப்ளக்ஸ் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து ரீப்ளேஸ் சிங்கிள் ஹைட்ராலிக் ஈக்குவலன்ட் பைப். நான் சொன்னேன்ல, வெவ்வேறு விதமான டயாமீட்டர் உள்ள பைப்பை ஒரு சிங்கிள் ஹைட்ராலிக் ஈக்குவலன்ட் பைப்பா நான் மாத்துறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஈக்குவலன்ட் பைப் இஸ் ஒன் விச் இஸ் ரீப்ளேஸ்ட் த அதான் ஈக்குவலான ஒரு ஹெட் லாஸ்க்குள்ள பைப்பாக மாத்திரை. இதான் நான் சொன்னதான். ஹெட் லாஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? சீரிஸே அடிட்டிவ்னா ஆட் பண்ண அர்த்தம். ஹெட் லாஸ் வந்து எப்போதும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சமேஷன் ஆஃப் ஹெட் லாஸ்ன்னு போட்டிருப்போம். அதே வந்து பேரலல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ஹெட் லாஸ்? சேமாக இருக்கும். ஏன்னா அங்கே டிஸ்சார்ஜ் தான் வேரி ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே தான் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃப்ளூயிட்ஸில் பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஹேசன் வில்லியன் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து இதுதான். ஒன்றும் இல்லை. இதை எப்படி நான் வச்சுக்கோன்னா, ஃபோர் ஃப்ளைன்னு வச்சுக்கேன். ஃப்ளைக்கு எல்ஒய் தானே வருது. இந்த இடத்துல வீன் போட்டுக்குவேன். கீழே வந்து 2 குரூப் டிஸ்கஷன். எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் ஷார்ட்கட்டு. உங்களுக்கு வேணா இது எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4FLYV² டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் டயாமீட்டர்ஸ். இது எல்லாமே வந்து அது ஒவ்வொன்றும் டீனா டயாமீட்டர், ஜீனா கிராவிட்டி, எஃப்னா ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃப்ளூயிட்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். இந்த ஃபார்முலா இருக்குது. இது பேர் என்னன்னா ஹேசன் வில்லியன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டயாமீட்டராக மாற்றுறதுக்காக ஒரு ஃபார்முலா கொண்டு வரும். ஹெட் லாஸுக்குன்னு மாற்றும்போது நம்மளுக்கு KL Q²/D5ன்னு வரும். இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட். L/D5 சொல்லுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா ஈக்குவல் பைப் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஃப்ளூயிட்ல படிப்போம். பெருசாக இந்த கான்செப்ட் நான் வச்சுன்னா ஃப்ளூயிட்ல தெளிவாக படிப்போம். ஓகேவா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் வச்சுங்க. இது பேர் ஹேசன் வில்லியன் ஃபார்முலா மட்டும் நான் வச்சுங்க. வேறு எதுவுமே இதில் தேவையில்ல. இப்போ ஹார்ட்லி கிராஸ் மெத்தட் பார்ப்போம். ஹார்ட்லி கிராஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லூப்டு சிஸ்டம் ஆச்சுன்னா இந்த ஹார்ட்லி கிராஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது ரிலேஷன் பிட்வீன் த எதுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா? அது என்னது காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது. இது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே, இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த ட்ரையல் அண்ட் மெத்தட் எந்த மெத்தட்னு கேட்டால் ஹார்ட்லி கிராஸ் மெத்தட். அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 லாவை ஃபாலோ பண்ணும். இந்த ஹார்ட்லி கிராஸ் மெத்தட்ங்கிறது ஒரு 3 லா ஃபாலோ பண்ணும். அது என்னென்ன லான்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, க்யூக்கும் ஹச்சுக்கும் எப்போதும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். க்யூக்கும் ஹச்சுக்கும் அதாவது ஹெட் லாஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன். ஈச் செப்பரேஷன் ஆஃப் பைப் அண்ட் எலமெண்ட் இந்த கம்பேரிங் சிஸ்டம் ஆஃப் வில் பி ரிலேஷன் பிட்வீன் த எதுக்கு ஹெட் லாஸுக்கும் நம்மளோட டிஸ்சார்ஜுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வது லா பார்க்குறோம். 2வது லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வரக்கூடிய க்யூ இந்த இடத்துல பார்க்கும்போது க்யூ சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த க்யூவையும் இந்த க்யூ ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 0 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சமேஷன் ஆஃப் க்யூ ஈக்குவல் டு இந்த க்யூ இந்த Q1 Q2 ரெண்டையும் கூட்டி மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ ஜங்ஷன் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த டிஸ்சார்ஜ் வந்து என்னவாக தான் இருக்கும்? நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு க்ளோஸ்டு பாத்தா இருக்கும்போது ஹெட் லாஸ் வந்து அதுவும் அதே தான். சம்மேஷன் ஆஃப் H1 H2 கூட்டும் பொழுது H3 H4 கூட்டி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். சம்மேஷன் ஆஃப் ஜங்ஷன் ஆர் க்ளோஸ்டு பாத்தா இருக்கும் அப்படிங்கிறது இதில் மெயினான ஒரு 3 லா. ஒரு 3 லா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்னது, க்யூக்கும் ஹெச்சுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ வந்து எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹெட் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்ப இது வந்து இந்த ஃபார்முலா இது ஹார்ட்லி-கிராஸ் மெத்தடோட ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேலன்சிங் ஹெட் அதாவது Q கேட்டாங்க அப்புட்ன்னா, இங்க வந்து H வந்திருக்கும். சம்மேஷன் ஆஃப் ஹெட் லாஸ் இன்டு N இன்டு சம்மேஷன் ஆஃப் HF ஈக்குவல் டிவைடட் பை Q அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்டதில்ல. ஆனா இந்த ஃபார்முலா இருக்கு புக்ல. அதனால இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிருப்பேன். இந்த பேலன்சிங் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் அஸ்யூம்டு ஹெட். இப்ப ஹெட் கேட்டாங்க அப்புட்ன்னா என்னது? ஒண்ணும் இல்ல. அதே தான். Q மேல வந்திருக்கும். அப்ப N இன்டு சம்மேஷன் ஆஃப் Q சம்மேஷன் ஆஃப் Q டிவைடட் பை H. ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. இங்க H கேட்டாங்கன்னா H கீழ இருக்கும். Q கேட்டாங்கன்னா Q கீழ இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு இத வச்சு போட்டுருங்க. இதான் கொஸ்டின்ஸ். இதான் நம்மளோட முக்கியமான எய்மு. இதான் ஏஇல கேட்கக்கூடிய பார்ட்டும். இந்த ஃபார்முலாலாம் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் அத பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? நான் நோட்ல எழுதியிருக்கேன். நோட்ஸ் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காக தந்தேன். அத சும்மா எழுதி வச்சுக்கங்க. ஃபர்தரா கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த சோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சுக்குவோம். ஓகேவா? இதுவரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நீங்க விடலாம். ஓகேவா? அடுத்தது ஹார்ட்லி-கிராஸ் மெத்தட் அனலைசிஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். என்னது? இந்த ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷன் குடுத்து எதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா அது என்னது? ட்ரையல் அண்ட் மெத்தடா? நான் சொன்னேனா, அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ஹார்ட்லி-கிராஸ் மெத்தட். அது டைம் கன்சியூம் பண்ணுமான்னு கேட்டா கன்சியூம் பண்ணும். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. ட்ரையல் பண்ணி, எரர் பண்ணி, அப்புறம் ட்ரையல் வந்தா எரர் அப்படி எதுவும் போகுதுல்ல. அப்ப அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். அத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சொன்னேன்ல, நேரோ பாத்தா இருந்துச்சு அப்படின்னா என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் அனலைசிஸ் ஆஃப் எ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் மோஸ்ட் சூட்டபிள் இன் நேரோ பைப்லைன். யாரு? ஈக்குவலன்ட் பைப். நான் சொன்னேன்ல, நேரோ போகுது அப்படின்னா அது யாரு? அது வந்து ஈக்குவலன்ட் பைப் மெத்தட் தான். லூப்டு ஆர் குளோஸ்டு பாத்தா தான் யாரு யூஸ் பண்றோம்? ஹார்ட்லி-கிராஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். இதுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இது டெக்ஸ்ட் புக்ல இருந்து இதோட டெஃபினிஷன் பார்த்துங்க. இதுலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன கேட்பாங்கன்னா, இங்க பாருங்க ஈக்குவல் மெத்தட்னா வந்து தெரியும். இது மாரி வெவ்வேறு சைஸ்ல உள்ள பைப் வந்து ஒரே பைப்பா மாத்துறது தான் வந்து ஈக்குவல் மெத்தடு. ஹாலி கிராஸ் மெத்தட் அப்டின்னா என்னன்னா, அதில எதுல வந்து கன்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. விச் மெத்தட் இஸ் யூஸ்ட் எ கன்டினியூட்டி ஈக்குவேஷன் இந்த கொஸ்டின் ஏயில கேட்டாங்க. ஓகேவா? அது என்ன மெத்தட்ன்னு கேட்டீங்க அப்டின்னா, அதான் வந்து ஹாலி கிராஸ் மெத்தட்ல தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், கன்டினியூட்டி ஈக்குவேஷன் மெத்தட யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஃப்ளோ கரண்ட் வந்து அதில யூஸ் ஆகும். ஃப்ளோ கரண்ட் அதில பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு வார்த்தை வரும். அதே சர்க்கிள் மெத்தட்ல என்ன பண்றோம்னா, ஃபயர் டிமாண்ட கன்சிடர் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபயர் டிமாண்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கன்சிடர் பண்ணுவோம். டொமஸ்டிக் சப்ளை வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபயர் டிமாண்ட வந்து கன்சிடர் பண்ணா அந்த மெத்தட் பண்ணது சர்க்கிள் மெத்தடு. எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ் அப்பன்னா அது ஃப்ளோ கரண்ட்ட யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹாலிக்ராஸ் மெத்தட்னா அதில வந்து லூப் மெத்தடா இருக்கும். இல்ல அப்படின்னா அதில வந்து கன்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். ஈக்குவல் மெத்தட பொறுத்தவரைக்கும் பைப் வந்து நேராவா இருக்கும். இவ்வளோ தான் முக்கியமான இதில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேவா? அப்ப இப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்cellaneous ப்ராசஸ் பார்த்தோம். மிஸ்cellaneous ப்ராசஸ்ல டீஃப்ளோரினேஷன்னா என்ன? சாஃப்ட்ட நீங்க எப்படி ரிமூவ் பண்றோம்? பெர்மனன்ட் ஹார்னஸு இந்த ஹார்னஸ்க்கு டெம்பரரி ஹார்னஸ்க்கு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சில அதர் அ ஆக்ஸிஜன டிஃப்யூஸ் பண்ற ஏரேஷனு இது மாரி டீசாலினேஷன்ஸ் இது மாரி உள்ள அ அதர் மிஸ்cellaneous ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி வந்து எப்படி சப்ளை பண்றோம்? கிராவிட்டி மூலியமா, பம்பிங் மூலியமா சப்ளை பண்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் வால்வ்ஸ் பார்த்தோம். டைப் ஆஃப் ட்ரீ சிஸ்டம், டெட்டன் சிஸ்டம் இது மாரி உள்ள அந்த சிஸ்டத்த பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பைப்லைன் போகக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். கடைசியா நம்ம வந்து பைப்லைன் அனாலிசிஸ் பார்த்தோம். இதோட வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் முடியுது. இதுக்கப்புறம் நீங்க வந்து கொஸ்டின் பார்க்கலாமா? இல்ல அடுத்தது வந்து நம்ம சிவிஜி இன்ஜினியரிங் ஆரம்பிக்கலாமா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துரலாம். ஏன் அப்படின்னா நான் தனியா இந்த குத்தன் குத்தா, ஜெயராம் ரெட்டி எல்லா கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லலான்னு பார்த்தேன். இந்த வாட்டர் சப்ளை இருக்கிறது எல்லாமே. இப்போதைக்கு நான் பேசிக்ஸ் பிரமிழ்ல இருக்க அந்த ஒரு புக்லெட் இருக்கு. அந்த ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டக்கூடிய எல்லா வாட்டர் சப்ளை கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஏஇல நம்ம வந்து ஃபர்தரா அதுக்கப்புறம் கடைசியா எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சிடலாம். ஏன்னா, நம்மளுக்கு சப்ஜெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிறது மெயினு. ஏன்னா, டைம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ, ஏஇ நம்மளுக்கு சீக்கிரம் வந்துரும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நம்ம எல்லாம் படிச்சு தெளிவா இருந்திருக்கணும். கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா போட்டுருவேன். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ தான் என்னால அப்லோட் பண்ண முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் கிடைக்கும்போது நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். இதில ஏதாவது நிறைகள், குறைகள் இருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஜெயராம் ரெட்டி, குத்தன் குத்தா இது எல்லாத்தையும் நம்ம புக்ஸ் வைஸாவே ஜெயராம் ரெட்டி குத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் வைஸா பார்த்துரலாம். இப்போதைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகலான்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.